அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், நான் உங்களுடைய ஸ்மார்ட் மிலிட்டன். இப்போ நம்ம எல்லாம் சும்மா நார்மல் சிம்பிள் டாக் தான். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணுன்றதுக்காக இந்த சும்மா நார்மலாக ஒரு சின்ன உரையாடல் தான். என்னென்னா, ஒரு 4 நாளைக்கு வந்த நியூஸு என்னென்னா, அந்த சிக்கன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு மேர்கன்டி சிக்கன் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்துறதுக்கு சவுதி அரேபியா தடை விதிச்சிருக்காங்க. இது எங்கே தயாரிக்கிறாங்கன்னா, எஜிப்தில் தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து எஜிப்திலேருந்து தயாரிக்கப்பட்டு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுற ஒரு கம்பெனி. ஓகேவா? அது என்னன்னா 11/1/2016 சொல்லிட்டு எக்ஸ்பைரி டேட்டோட அந்த 2016 2026 காலாவதி டேட்டோட சந்தைக்கு இப்போ வந்திருக்கு. அந்த ஸ்டாக்குகளை பயன்படுத்துறதுக்கு சவுதி அரசாங்கம் தடை வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் தடை செய்யப்பட்ட வண்ணப் பொருட்கள் அதில் கலந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கப்பட்டதுனால சவுதி அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு. இதை சொல்லக்குள்ள எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி, ஆக்சுவலாக அந்த நியூஸ் வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நான் அந்த நியூஸ் பார்க்குறேன். எனக்கு இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஓகே, முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம வந்துருக்கு சவுதிக்கு வந்து 2 மந்த் ஆகுது, கிஃப்ட் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன தான் கிஃப்ட் கொடுக்குறாங்க போய் பார்த்தா ஒரு பேக் கொடுத்தாங்க. அந்த பேக்குள்ளே எனக்கு என்னென்ன இருந்துச்சுன்னா, ஒரு சிக்கன், முழு சிக்கன், அதுக்கப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் ஸ்வீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சில மக்ரோனி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து இந்த சிக்கன் ஸ்டாக்கையும் கொடுத்துருக்காங்க. இது எந்த அடிப்படையில் கொடுத்துருக்காங்க தெரியல. அவங்க தெரிஞ்சு கொடுத்தாங்களா இல்லை வந்து தெரியாமல் கொடுத்தாங்கன்னு தெரியல. இருக்கிற எல்லா சிக்கன் ஸ்டாக்கையும் அள்ளி என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு பொருள் அது. அதை திருப்பி எனக்கு கொடுத்துருக்குறாங்க. எதை நினச்சி கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒன்று அவங்க சாப்பிடக்கூடாது, அவங்க நல்லா இருக்கலாம். ஆனால் நான் சாப்பிட்டு நான் வந்து என்ன வேணாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி கொடுத்தாங்களான்னு தெரியல. ஒன்று. 2வது நியூஸ், ரமதான் ஆரம்பிச்சிருச்சு. ரமதான் கரீம் நல்லாயிருக்கும். ரமலான் ஆரம்பிச்சிருச்சு. ரமலானில் வந்து சவுதி அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, பொது மன்னிப்பு. இது வருஷம் சொல்கிற அந்த பொது மன்னிப்பு வருஷம் கொடுக்குறாங்க. இது யார்களுக்கெல்லாம் இது பொருந்தாது அப்படின்னா, கடுமையான குற்றங்கள் அதில் ஈடுபடாமல் சில குற்றங்களுக்காக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்குறாங்க சவுதி அரசாங்கம். அடுத்து 3வது விஷயம், புதுசாக வந்து இது ஒரு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்த நியூஸு என்ன அப்படின்னா, வங்கிகள் வந்து வாட்ஸ்அப் பயன்படுத்த தடை. அதாவது சவுதி அரசாங்கம், மற்ற நாடுகளில், சவுதியில் நான் சொல்லிட்டு இருக்கேன், சவுதிக்குள்ளது வங்கிகள் வாட்ஸ்அப் பயன்படுத்த தடை. ஏன்னா சில விஷயங்கள் எப்படின்னா, இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னா எனக்கு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வரும். ஓடிபியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்களான்றதுக்கு அந்த மாதிரி நியூஸ் வரும் சில பேங்குகளில். இப்போ அது வந்து சில சைபர் கிரைம் அதிகமாக குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை தடுக்கிறதுக்காக நீங்கள் நேரடியாக உங்களுடைய யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன், இப்போ அல்ட்ராஜ் யூஸ் பண்ணுறோம், அல்ட்ராஜ் அப்ளிகேஷனில் அதுலேயே வந்து நீங்கள் சாட்டிங் பண்ணுற ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க. நார்மலாக வாட்ஸ்அப்புக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரசாங்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த 3 நியூஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, பாய்.